வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான புளியோதரை செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 கிராம் அளவுக்கு மல்லி, ஒரு 5 கிராம் அளவுக்கு மிளகு. இது கூட நம்ம அப்படியே வறுக்க மல்லியிலேருந்து ஒரு மணம் வரும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துடலாம். வீட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரை பேனில் லேசாக எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 10 கிராம் அளவுக்கு வெந்தயம், அதில் ஒரு 12 பீஸ் காஞ்ச மிளகாய் அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. மல்லி, மிளகு இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ரசம் வைக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு புளி எடுத்து அப்படியே கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா கொதித்து புளி வற்றி வரட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி புளியெல்லாம் ட்ரை ஆகி திக்னஸ் வந்துடுச்சு. எண்ணெய் தனியாக புளி தனியாக நமக்கு பிரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகா, வெந்தயம் ரெண்டையும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். போதும். மல்லி, மிளகு ரெண்டையும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. நம்ம எடுத்து ஒரு பாட்டில் அரைச்சி வச்சுட்டா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான புளியோதரை தொக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம சாப்பாடில் போட்டு கிளறிக்கலாம். தேவையான புளித்தொக்கு எடுத்து நம்ம கிண்டிக்கலாம். கூட பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.